இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் செய்கிறதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட் எல்லாமே நம்ம பார்த்துடலாங்க. பொதுவாக வந்து குழந்தைங்களுக்கு சப்போட்டானா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அது கொஞ்சம் வந்து நமக்கு ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி பழங்களாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது வந்து நமக்கு குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டே அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். ரெண்டாவது, சப்போட்டால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது. அதனால மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. இது பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து இதில் வந்து விட்டமின் ஏ, விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம், அதெல்லாம் பொட்டாசியம் நிறையவே இருக்குது. குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சப்போட்டாவை வந்து கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மில்க் ஷேக் பண்ணியும் கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு மெயினாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய பேருக்கு என்னென்னா குறைவாகவே இருக்கும். அப்படி வந்து குறைவாக உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சப்போட்டா வந்து நீங்கள் அதிக அளவு கொடுக்கலாம். கொடுக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரித்து அவங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் சப்போட்டாவை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த மில்க் ஷேக்கை வந்து நம்ம எப்படி செய்யலாம், அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது ஒரு 8 மாத குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து மில்க் ஷேக் வந்து கொடுக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படி குடிக்கலாம், பெரியவங்களுக்கு எது மாதிரி சேர்க்கலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 5 சப்போட்டா எடுத்துக்கங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மேலுள்ள தோல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சப்போட்டோடைய தோலை நம்ம நீக்கிட்டு அதில் உள்ள விதையும் நம்ம எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ் மில்க், அதாவது காய்ச்சாத பால் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேங்க. இது செய்ய போகிறது வந்து பெரியவங்களுக்கான ஒரு மில்க் ஷேக் தான். ஸோ குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம சப்போட்டாலாம் போட்டுடலாம். அதில் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ நான் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நான் ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. ஒரு அருமையான ஹெல்தியான மில்க் ஷேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 வயசு கீழே உள்ள, அதாவது 8 மாதத்துலேருந்து நீங்கள் வந்து இந்த ஜூஸை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு எப்படி பண்ணுறீங்கன்னா, நம்ம சப்போட்டா பழத்தோடைய மேல் தோலாம் எடுத்துட்டு அதோட சதப்பகுதியை என்ன பண்ணுறீங்க எடுத்து நல்லா மசிச்சிருங்க. அதோட என்ன பண்ணுறீங்க, தாய்ப்பால் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ வேறு பசும்பாலோ பாக்கெட் பாலோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, சுகர் வந்து ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால அந்த சப்போட்டாலே நமக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் போல் சுகர் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணாதீங்க. நீங்கள் சப்போட்டா அந்த தாய்ப்பால் ரெண்டுத்தையுமே நல்லா வந்து நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு அது குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, அதாவது 1 வயசுலேருந்து 5 வயது உள்ள குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி சப்போட்டா எடுத்துக்கோங்க. சப்போட்டா பழத்தையும் இந்த மாதிரி சதப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பசும்பால் தான் ஆட் பண்ணணும். பாக்கெட் பால் வந்து ஆட் பண்ணாதீங்க. பசும்பால் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சுகர், அதாவது ஒயிட் சக்கரை வந்து ஆட் பண்ணாமல் ப்ரௌன் சுகர், பனங்கற்கண்டு, அது மாதிரி வந்து வெல்லம், இந்த மாதிரி தான் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக்காக போட்டு கொடுக்கலாம். ஸோ 5 வயதுக்கு மேலுள்ள குழந்தைங்களுக்கு இப்போ நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ அந்த மாதிரியே நீங்கள் வந்து கொடுக்கலாங்க. இப்போ வந்து நமக்கு ஒரு ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான நமக்கு சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.